சம்மந்தி டைம் ஆயிட்டு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமே. செல்வி இந்து எங்கம்மா காணோம்? இங்க தான்ப்பா இருந்தா. அப்பா இந்து அத்தை, இதான் எங்க அம்மா. எங்க அக்காவுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதான் எங்க அம்மாவோட ஆசை. அதனால இன்னைக்கு எங்க அக்கா கல்யாணத்துல எங்க அம்மா முதல் வரிசையில இருந்து எங்க அக்காவுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரி அக்காவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. நீ எங்க இருந்தாலும் இதை சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருப்பான்னு நான் நம்புறேன். சரி சரி, ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தாங்கண்ணா. மாலை எடுத்துக்கப்பா. நல்லா இருக்கு. ஆமாம். மா வாங்கம்மா, வந்து நலங்கு வைங்க. இந்து நீ வா. வாமா. அத்தை, நீங்க முதல்ல வைங்க. ஓ வாங்கம்மா. போ. ஓகே. செல்வி நீ வைமா. சரிப்பா. போமா. அக்கா வாங்க, வந்து வைங்க. தீபா, இப்ப நீ ரொம்ப அழகா இருக்க. விடிஞ்சா கல்யாணம், ஆனா இது வரைக்கும் 10 லட்சம் தான் கைக்கு வந்திருக்கு. மீதி 10 லட்சத்தை யாரும் கேட்க மாட்டாங்க. கல்யாண டென்ஷன்ல மறந்துட்டு அப்படியே ஓடிடும் நினைக்காத. இன்னொரு 10 லட்சம் வந்தாதான் நாளைக்கு இந்த கல்யாணத்தையே நடத்த விடுவேன், புரியுதா? அது கண்டிப்பா மிச்ச பணம் வந்துரும். என்ன நம்புங்க. இது உண்மை நம்புறதா? அதுதான் எனக்கு பெரிய பயமே. பெத்த அப்பாவையும் கூட பிறந்த தங்கச்சியையும்
மனசாட்சியே இல்லாம ஏமாத்தல நீ. என்ன ஏமாத்த மாட்டேன்னு நான் எப்படி நம்புறது? ஐயோ அத்தை, இப்ப எதுக்கு நீங்க அதெல்லாம் சொல்றீங்க? பணத்துக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். கரெக்ட் டைமுக்கு பணம் உங்க கைக்கு வரும். பாப்போம் பாப்போம். என்ன மாமியாரும் மருமகளும் ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். பாத்தியா இப்பவே என்கிட்ட இருந்து மறைக்கிற. இப்ப மட்டுமா மறைக்கிறா? ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு தான் இருக்கா. மறைச்சிருக்கானா? என்னத்த மறைச்சா? இவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்கல்ல, அத வீட்ல சொல்லாம மறைச்சாங்கல்ல, அததான் சொன்னேன். ஓ ஆமாமா, அத பத்தி தான் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். அக்கா, கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி ஜோரா நடக்குதா? இங்க பாருக்கா, நீ சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் சீக்கிரமாவே வீட்டை மீட்டு கொடுத்துடலாம். இப்படி ஏன் டென்ஷனா இருக்க? இது உன் கல்யாணம், நீ சந்தோஷமா இரு. சரி, நான் போய் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன்.